ஒரு காட்டில் அழகான காக்கா தம்பதிகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த காட்டில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் சின்னதாக கூடு கட்டி அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, நம்ம இந்த காட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம கூடு கட்டியிருக்க இந்த மரத்தை சுத்தி எந்த பறவைகளுமே கூடு கட்டுறதில்ல. எதனாலன்னு தெரியல. நீங்க இல்லாத நேரம் எனக்கு இங்க தனியா இருக்க ரொம்பவே போர் அடிக்குது. மீனு எதுக்கு அப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனா நம்ம கொஞ்சம் தூரம் பறந்து போனோம் அப்படின்னா காட்டுக்குள்ள நிறைய பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்மளால பார்க்க முடியும். நீங்க சொல்றதும் சரிதான். இப்படியே இவங்களோட வாழ்க்கை போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மீனு காக்கா 4 முட்டைகளை போடுது. இதை பார்த்த மீனு காக்காவும் பிளாக்கி காக்காவும் தங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு நாள் எப்பயும் போல அவங்க உணவு தேடுறதுக்காக காட்டுக்குள்ளே பறந்து போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க குடியிருக்கிற அந்த மரத்து வழியா ஒரு பாம்பு வருது. ஆஹா, என்ன நல்ல வாசனையா இருக்கு. ஓ, அந்த மரத்துல இருந்து தான் வருதா? சரி, போய் ஒரு ருசி பார்ப்போம். ஆஹா, முட்டைங்களா? அதுவும் 4 முட்டைங்களா? நம்ம வேட்டையானுக்காகவே ஏதோ ஒரு பறவை நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்கு. இது இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். காக்கைங்க கூட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த வழியாக வந்த பாம்பு அந்த 4 முட்டைகளையும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. உணவு தேடிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்த அந்த காகங்கள் கூட்டில் தன்னோட முட்டை இல்லாத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ பிளாக்கி, இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவுமே புரியல. என்னோட முட்டைங்கள் எல்லாம் எங்க? அவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? மீனு, அழாதம்மா. நம்மளோட முட்டைங்க எங்கேயும் போயிருக்காது. இங்க பக்கத்துல எங்கேயாவது தான் இருக்கும். யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. வா, நம்ம போய் பார்க்கலாம். சரி பிளாக்கி, நீ அந்த பக்கமா போய் பார்த்துட்டு வா. நான் இந்த பக்கமா போய் நம்ம குழந்தைங்களை தேடிட்டு வரேன். காட்டில் நாலாபுறமும் மீனுவும் பிளாக்கியும் அவங்களோட முட்டையை தேடி அலைஞ்சாங்க. எங்கே தேடியும் முட்டை கிடைக்காததுனால மீனு காக்கா அதோட கூட்டுக்கு வந்து அழ ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, என்னோட முட்டைங்கள்லாம் எங்க போயிருக்கும்? நான் இல்லாத நேரத்துக்கு யார் என்னோட கூண்டுக்கு வந்து என்னோட முட்டையெல்லாம் திருடிட்டு போயிருப்பா? ஐயோ கடவுளே, என்னோட குழந்தைங்க எனக்கு சீக்கிரமா கிடைச்சிடணும். தன்னோட முட்டைகளை தேடி போன பிளாக்கி எல்லா பறவைங்கக்கிட்டையும் தன்னோட முட்டைங்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குது. ஆனால் எந்த பறவைங்களுமே அவங்களோட முட்டையை பார்க்கல அப்படின்னு சொன்னதுனால ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, நம்மளோட முட்டைங்களை எங்க தேடினாலும் இல்லை. மீனு கேட்டா என்ன பதில் சொல்றது? இப்படி தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அந்த காகம் அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் போய் உட்காருது. தூரத்துல இருந்து இதை பார்த்த குருவி அந்த காகம் எதுக்காக ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காகத்துக்கிட்ட போய் உட்காருது. காகமே, எதுக்காக நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க? குருவியே, என்னன்னு சொல்வேன் உன்கிட்ட. மலைக்கடியில இருக்கிற மரத்தடியில தான் எங்களோட கூண்டு இருக்கு. நாங்க உணவு தேடி போயிட்டு வரும்போது எங்களோட முட்டைய காணோம். யார் எடுத்தானே தெரியல. மீனுகிட்ட என்ன பதில் சொல்லு தெரியாம இங்க நின்னுகிட்டு இருக்கேன். என்னது, உங்க வீடு அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க மரத்துல இருக்கா? ஆமா குருவி, எதுக்காண்டி கேக்குற? காகமே, அது உங்களோட கூண்டு தானா? நான் உணவு தேடி அந்த மலை பக்கமா தான் போனேன். நான் போயிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு பாம்பு இருந்து அந்த கூண்டுல இருக்க முட்டைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் என்னையும் அந்த பாம்பு ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். என்ன குருவிய சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா காகமே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அந்த பாம்பு தான் உங்களோட முட்டைகள் எல்லாம் சாப்பிட்டுச்சு. இதை கேட்டதுக்கு அப்புறமா காகம் அங்கேருந்து கிளம்பி போகுது. அங்கே போனதும் மீனும் அங்கே அழுதுகிட்டு இருக்கதை பார்த்து காகத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீனும் ரொம்ப அழுகிறத பார்த்த பிளாக்கி காக்கா குருவி சொன்ன எல்லா விஷயத்தையும் மீனு கிட்ட சொல்லுது. ஐயோ பிளாக்கி, நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. என்னோட முட்டைகளை அந்த பாம்பு தான் சாப்பிட்டுச்சா? ஐயோ, நம்ம தான் முட்டாள்தனமா இந்த விஷயம் தெரியாம இந்த இடத்துல கூடு கட்டிட்டோம். அதனாலதான் மற்ற எந்த பறவைகளுமே இந்த சைடு கூடு கட்டுறது இல்லை போல. சரி மீனு, நீ கவலைப்படாத. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. பிளாக்கி எவ்வளோதான் சொன்னாலும் மீனு காக்காவால் தன்னோட குழந்தைங்க காணாமல் போனதை ஏற்றுக்கவே முடியலை. அது ஒவ்வொரு நாளும் தன்னோட முட்டைங்களை திருடிட்டு போன அந்த பாம்பை ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அந்த பாம்புக்கிட்ட நிறைய விஷத்தன்மை இருக்குது. அந்த பாம்பை எதிர்த்து என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் என் குழந்தைங்கள சாப்பிட்ட அந்த பாம்பை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே நாட்களும் நகர்ந்து போச்சு.
மீனு காக்காவும் பிளாக்கி காக்காவும் மறுபடியும் எப்பயும் போல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. காட்டுல பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பமாச்சு. எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா உலாவிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல